சமையலுடைய நம்ம சேனலில் உளுந்தோட ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து புதுவிதமான மெத்தடில் தான் இந்த உளுந்தோட நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு இந்த உளுந்தோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் சைடிஷாக கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்தோட ரொம்ப சிம்பிளாகவும் அதிக டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுந்து வடை பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன். பாருங்கள், உளுந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக ஊறி இருக்குன்னு. இது கூடவே 2 டீஸ்பூன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பொன்னி அரிசி, அது எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஊற வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி தண்ணி தேவைப்படுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தில் வந்து 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ உளுந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி மாவு தான் சேர்த்துவோம் உளுந்து வடைக்கு. இப்போ வந்து அரிசியை ஊற வச்சு உளுந்தோடு சேர்த்து அரைக்கும் போது இந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாக வெளியே உள்ளே வந்து நல்லா மெதுவாகவும் இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் லைட்டாக கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த உளுந்து இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். வந்ததுமே பாருங்கள், இந்த மாதிரி கையிலையே பெருவெல்ல வச்சு இப்படி போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா புரட்டி போட்டதெல்லாம் உங்களோட பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்க பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்தோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுந்து வடை கூட கொஞ்சமாக கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெளியே நல்லா பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உளுந்து இருந்தால் நீங்களும் இது போல் உளுந்தோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.